श्रुतिश्रेणी पाणिग्रहण विधि निस्सारणनिनदैः विशिष्टाद्वैत श्री विजय पट गंभीर निनदैः मृषावाद श्रद्धा डबल गरुदंभोधर रवैः त्रिविप्रेषात् घोषैः करिगिरिभृदा मंत्रित इव. சந்நியாச தீட்சை பெறும் பொழுது மூன்று விஷயங்களை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஒன்று, பொருளில் ஆசையற்ற தன்மை, பற்றற்ற தன்மை. அடுத்தது, மனைவியிடத்தில் ஆசையற்ற தன்மை. மூன்றாவது, புத்திரபோத்திராதிகளிடத்தில் ஆசையற்ற தன்மை. மொத்தத்தில் உலகப்பற்றுதலுக்கு இவை மூன்றும் தான் காரணமாய் அமைந்திருப்பதினாலே இவை மூன்றையும் சவாசமாக, அதாவது துளியும் நமக்கு முந்தைய நினைவு வராத அளவிற்கு தியாகம் செய்துவிட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது தான் இதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்ததான பாணிகிரகணத்தை சுவாமி ராமானுஜர் விட்டுவிட்டார். பாணிகிரகணம் என்றால் ஒரு பெண்ணின் கரம் பிடித்து மணாளன் இந்த பெண்ணை இது முதற்கொண்டு என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்வது, அதற்குத்தான் பாணிகிரகணம் என்பதாக பெயர். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறை என்பது 4 விதமாக பிரிக்கப்பட்டிருந்தது. காளிதாச மகாகவி தன்னுடைய ரகுவம்சம் என்னும் மகாகாவியத்தில் சொல்லும் பொழுது, சைஷவே அபியஸ்த வித்யானாம், சிறு பிராயத்தில் நன்கு கல்வி பயில்வது. அடுத்தது யௌவன பருவத்தில் உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது. மூன்றாவது, சற்றே வயதானவுடன் வானப்பிரஸ்தமாக காட்டிற்கு சென்று தவம், யஜ்யம், தானம் முதலானவற்றை செய்வது. அதற்கு பிறகு 4வது நிலை என்பது இப்படி ஒரு சந்நியாசத்தை சுவீகரித்துக் கொண்டு துரிய ஆசிரமம் என்பதாக பெயர். அதற்கு 4வது நிலை இந்த சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே தன்னுடைய தேகத்தை விடுத்து விடுவது என்பது முழுவதும் பகவத் விஷயமாகவே நம்முடைய காலத்தை கழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இதில் முதல் 3 நிலைகள் நமக்கு கிடைத்துவிடும். 4வது நிலை ஒருவேளை கிடைத்தால் கூட அதனை நாம் செயல்படுத்துவது மிக மிக கடினம். ஏனென்றால் சந்நியாச தர்மம் என்பது மிக மிக கஷ்டமானது. பகவத் ராமானுஜரை போன்ற ஒரு சில பெரியோர்களால் மட்டும்தான் இதனை அனுஷ்டிக்க முடியும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதற்கு பல பெரியோர்கள், மகான்கள், உதாரண புருஷர்களாக திகழ்கிறார்கள். அதுவும் கொடுமையான இந்த கலியுகத்தில் சந்நியாச தர்மம் என்பது மிக மிக சிரமமானது. அத்தகைய உயர்ந்த லட்சணத்தை பரிபாலனம் செய்யக்கூடியதான பரம்பரை பகவத் ராமானுஜருடைய பரம்பரையாக திகழ்ந்து நமக்கு ஒரு பெருமைதானே. ஆளவந்தார் என்ன மனோரத்தித்தாரோ, ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் என்ன இருந்ததோ அந்த திருவுள்ளத்தை வரதன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சுத்தமான உத்தமமான காலவிசேஷம் இது. அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பாணிகிரகணம் செய்தார், அதை விட்டார். இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் பெண்ணே, நீ வசதியாக வாழ்வதற்கு, நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உனக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றி வைத்து விடுகிறேன் என்பதாக நிறைவேற்றி வைத்துவிட்டு, சுவாமி இங்கே தூய துறவியாக துறவரம் ஏற்றுக்கொண்டாரே, இந்த சமயத்தில் ராமானுஜராலே மற்றொரு பாணிகிரகணம் செய்யப்பட்டதாம். ஆம், எதை கைப்பிடித்தார் தெரியுமா? இந்த சத் சம்பிரதாயத்தை கைப்பிடித்தார். இனி அவர் மணந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுவார். அந்த பெண்மணிக்குத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சத் சம்பிரதாயம் என்பதாக பெயர். ஸ்ருதி ஸ்ரேணி பாணிகிரகண விதி நிஸ்ஸானநினதைஹி. வேதமாகிற பெண், அந்த வேதமாகிற பெண்ணை கைப்பிடிப்பதற்காக இவர் சொன்ன மந்திரம் என்ன? பிரேஷ மந்திரம். சந்நியாச தர்மத்தை தான் பரிபாலனம் செய்வதற்காக எனக்கு தனத்தில் ஆசையில்லை, மனைவியிடத்தில் ஆசையில்லை, புத்திரபோத்திராதிகளிடத்தில் ஆசையில்லை என்று இவர் சொன்ன மந்திரம்தான் தற்பொழுது சம்பிரதாயத்தை கைப்பிடிப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாணிகிரகண மந்திரமாகும். ஸ்திரிபிப்ரேஷாத் கோஷைஹி கரிகிரிபிருதா மந்திரித இவ. இந்த சப்தம் அனந்தசரஸ் புஷ்கரணியில் இறங்கி அந்த தண்ணீரில் நின்று கொண்டு அப்படி கைகளை தூக்கி வைத்துக் கொண்டு கைகளை உயர்த்தி அவர் சொன்ன பிரேஷ மந்திரம் காஞ்சியின் மதில் தோறும் எதிரொலித்தது. அந்த மதில்கள் தோறும் இந்த வார்த்தை எதிரொலித்தது. வரதன் இதனை ஆமோதனம் செய்வதைப் போல அங்கிருந்த பெரியோர்கள் கொண்டாடினார்கள். இனி ராமானுஷ எதியாக திகழ்கிறார். வரதனும் அகமகிழ்ந்தான். சிஷ்ய வர்க்கங்களை கொண்டு சுவாமி ராமானுஷருக்கு உரியதான
எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்தான். அந்த சமயத்தில் தான் சுவாமி ராமானுஜரை வந்து அடைவதற்காக 2 சிஷ்யர்கள் வந்தார்கள். ஒருவர் தாசரதி, மற்றொருத்தர் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர். இவர்கள் இருவரும் தான் சுவாமி ராமானுஜருக்கு முதல் சிஷ்யர்கள், அதே சமயத்தில் முதன்மையான சிஷ்யர்கள். ஒரு சிலர் முதல் சிஷ்யர்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் முதன்மையான சிஷ்யர்களாக இருக்க முடியாது அல்லவா? இவர்கள் இருவர் தான் முதல் சிஷ்யர்கள், முதன்மையான சிஷ்யர்கள். அதனால்தான் தாசரதி எனப்படக்கூடிய அந்த மகாத்மாவிற்கு பகவத் ராமானுஜர் திருவடிகளை முதலில் வந்து அடைந்ததினாலே அவர் முதலில் ஆண்டவர் என்பது இப்பொழுது முதலியாண்டான் என்பதாக வழங்குகிறது. முதலில் ஆண்டவர் முதலியாண்டானாக திகழ்கின்றார். தாசரதி என்று திருநாமம் பெற்றவர். இந்த தாசரதி சுவாமி ராமானுஜருக்கு மருமகன் முறை வாய்த்தவர். என்ன சுவாமி, இப்பொழுது தான் எல்லாவற்றையும் விட்டவர் என்று சொன்னீரே, உடனே அவரிடத்தில் மருமகனார் வருகிறாரே என்றால் மருமகன் என்னும் உறவு முறையை சொல்லிக் கொண்டு வரவில்லை, மருமகன் என்னும் உறவு முறையை பலப்படுத்திக் கொள்வதற்காக வரவில்லை. தன் சகோதரியின் மைந்தன் தனக்கு சாட்சாத் மாதுலர் மாமன் இவர் என்பதாக அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக வரவில்லை. வேறு எதற்காக வந்தார்? இவர் யதிராஜர், உலகை வாழ்விக்க வந்த மகனீயர். ஆகையால் இவர் திருவடியில் விழுந்து வணங்கி அவர் மூலமாக நல் ஞானத்தை நாம் பெற்று நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த சம்பிரதாயத்திற்கு அதனை விநியோகம் செய்ய வேண்டும் என்று சிஷ்யபாவத்துடன் வந்ததனாலே தாசரதி என்று பெயர் பெற்றவர் முதலில் ஆண்டவர், முதலியாண்டானாக திகழ்கின்றார். சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு ஊர் பூவிருந்தவல்லி. நம் அனைவருக்கும் மிக மிக பரிச்சயமான மிகவும் தெரிந்த ஊர் இந்த பூவிருந்தவல்லி. ஏனென்றால் பூவிருந்தவல்லியில் தான் திருக்கச்சி நம்பிகளுடைய அவதாரம் அமைந்திருக்கிறது. அந்த பூவிருந்தவல்லிக்கு அடுத்ததாக மற்றொரு கிராமம் அமைந்திருக்கிறது, சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலேயே. தற்பொழுது அதனை நசரப்பேட்டை என்று வழங்குகிறார்கள். புராணத்தில் அதற்கு அகரம் என்பதாக பெயர். தாசரதிபுரம், தாசரதிப்பேட்டை, 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 தாசரதிப்பேட்டை என்று முதலியாண்டானுடைய அவதாரத்தினாலே பெருமை பெற்ற இந்த தாசரதிப்பேட்டை காலத்தினால் மருவி தற்பொழுது நசரப்பேட்டையாக வழங்கப்படுவதாக இங்குள்ள பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். பூவிருந்தவல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய பேட்டை தாசரதிப்பேட்டை, இக்காலத்தில் நசரப்பேட்டை. அதுதான் முதலியாண்டானுடைய அவதார திருமாளிகை, அவதார கஷேத்திர விசேஷம். இந்த கஷேத்திர விசேஷத்தின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். அதே போன்று காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சிற்றூர், அமைதியான சூழலில் விளங்கக்கூடிய ஒரு சிற்றூர் கூரம் என்னும் சிற்றூர். காஞ்சிபுரத்திலிருந்து திருமால்புரம் என்னும் இடத்திற்கு அருகே இந்த கூரம் என்னும் திவ்யதேசத்தை, திவ்ய கஷேத்திரத்தை நாம் சேவிக்கலாம். இதுவும் ஒரு அபிமான கஷேத்திரம் தான். இந்த ஊரில் தான் ஸ்ரீவத்சாங்கமிஸ்ரர் என்னும் பெரும் செல்வந்தர், ஸ்ரீவத்சாங்கமிஸ்ரர் என்னும் பெரும் செல்வந்தர் இந்த ஊரில் தான் கிடந்திருக்கிறார். அவர் பேட்டையில் பிறந்திருக்கக்கூடியதான தாசரதியும் சேர்ந்துதான் தற்பொழுது முதலில் சுவாமி ராமானுஜரை வந்து அடிபணிந்தார்கள். இவர்கள் இருவருமே பகவத் ராமானுஜருக்கு தண்டமும் பவித்திரமும் போன்றவர்களாம். எவ்விதம் சந்நியாசிக்கு அவர் கையில் பிடித்திருக்கக்கூடிய திருதண்டம் எந்த சமயத்திலும் அவரால் விட முடியாதோ, ஏனென்றால் அந்த திருதண்டத்தை சந்நியாச தர்மத்தை தான் ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில் அந்த திருதண்டத்தை கையில் எடுக்கும் பொழுதும், ஒவ்வொரு சமயம் அந்த திருதண்டத்தை வைக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும்
ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? ஓ திருதண்டமே, நீதான் என்னுடைய உற்ற நண்பன், என் ஆருயிர் தோழன், உன்னை நான் எப்பொழுதும் விடமாட்டேன், என்னை காப்பாற்றுவோம் நீ என்றோ என்று சந்நியாசிகள் அந்த திருதண்டத்தை கொண்டாட வேண்டுமா? அத்தகைய திருதண்டத்தின் ஸ்தானத்திலும் அதுபோன்று அவர்கள் திருக்கையில் போற்றிருக்கக்கூடிய பவித்திரத்தின் ஸ்தானத்திலும் முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் திகழ்கிறார்கள் என்றால், ராமானுஜர் என்னும் மகாச்சாரியருக்கு 2 சச்சிஷ்யர்கள் கிடைத்திருக்கிறார்களே, அந்த 2 சச்சிஷ்யர்களுடைய பிரபாவம் எத்தகையது என்பதை நாம் அறியலாம். முற்றும் துறந்தவரான ராமானுஜர் கூட இந்த சிஷ்யர்கள் தான் எனக்கு மாபெரும் செல்வம் என்பதாக செல்வத்தை விட்டவர் இவர்களை செல்வமாக சொல்லும் பொழுது அவர்கள் மீது ராமானுஜர் கொண்டிருக்கக்கூடிய பிரீதியும் அந்த இருவருக்கும் ராமானுஜரிடத்தில் விளங்கும் பக்தியும் நமக்கு புலனாகிறது. நாமும் நம் ஆச்சாரியர்களிடத்தில் இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை அது உண்டாக்குகிறது அல்லவா? கூரத்தாழ்வாருடைய அரும் பெருமைகள் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவைகள். ஏனென்றால் கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜரை விட வயதில் மூத்தவர். ஆனால் ராமானுஜருக்கு இப்பொழுது சிஷ்யராக கூரத்தாழ்வான் விளங்குகிறார். அதாவது எவன் ஒருவன் ஞானத்திலும் சீலத்திலும் பண்பிலும் அனுஷ்டானத்திலும் சிறந்தவனாக திகழ்கிறானோ அவன்தான் எல்லா விதத்திலும் பெரியவன். வயதில் மூத்தவன் என்னும் காரணத்தினாலே நாம் அவனை விட பெரியவர்களாகி விட முடியாது. ஏனென்றால் எவனொருவன் ஞானத்தில் சிறந்தவரோ அவரை நாம் அடிபணிந்துத்தான் உய்ய வேண்டும் என்னும் இலக்கணம் இங்கே கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தினால் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இப்படி சுவாமி ராமானுஜர் தான் யதிராஜராக திகழ்ந்திருக்க 2 சிஷ்யர்கள் அவரை வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது திருவரங்க திருவை விட தொண்டை மண்டலத்தின் திருவுக்கும் திருவாகிய தேவாதிராஜனுடைய திரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பொலிந்து கொண்டு வருகிறது. அங்கே மற்றொரு மனமாற்றமும் நிகழ்ந்தது. ஆம், யாதவ பிரகாசன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம்.